Hi everyone, welcome to Takani Hindi YouTube channel. சின்ன சின்ன பிசினஸோ இல்ல பெரிய பிசினஸோ எந்த விதமான பிசினஸ் பண்றீங்கனாலும் நீங்க கண்டிப்பா ஒரு விஷயம் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஹிந்தி பேசக்கூடிய கஸ்டமர்ஸ் வரும்போது எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. இன்னும் சிலர் உங்க பிசினஸ்க்கு நீங்க ஸ்டாக் வாங்குறதுக்கே நார்த் இந்தியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல தேவைப்படுற மாதிரியான பிசினஸ் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே அனுப்பி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க என்ன பார்க்குறீங்க? அதாவது என்ன பொருள் தேவை? என்ன விஷயத்துக்காக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கணும்னா, ஆப் क्या देख रहे हैं? आप क्या देख रहे हैं? ஆப்னா நீங்க, क्याனா என்ன, देखனா பார்க்கிறது, देख रहे हैं அப்படின்னா பார்த்துட்டு இருக்கீங்க. आप क्या देख रहे हैं? आप क्या देख रहे हैं? இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமா இந்த சென்டென்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா உடனே நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா பேச பேச தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சி கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வீடியோ எடுத்து பார்க்குற முடிஞ்சதுன்னா ஃபைன், முடியல அப்படின்னாக்க உங்க நோட்ஸையாவது எடுத்து உங்களால பார்த்துட்டு திரும்ப பேசிக்க முடியும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி எழுதி வச்சிருங்க. இந்த சென்டென்ஸ் தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா எழுதி வைங்க. நீங்க என்ன பார்க்குறீங்க? आप क्या देख रहे हैं? அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு என்ன வேணும்? आपको क्या चाहिए? आपको क्या चाहिए? உங்களுக்கு, आपको என்ன, क्या வேண்டும், चाहिए, आपको क्या चाहिए? உங்களுக்கு என்ன வேணும்? आपको क्या चाहिए? சில நேரங்கள்ல ஒரு பொருள் நிறைய கம்பெனில இருந்து வரும், நிறைய பிராண்ட்ஸ்ல இருந்து வரும். உங்களுக்கு எந்த கம்பெனியோட இது வேணும், எந்த பிராண்டோட இது வேணும் அப்படின்னு நீங்க கேட்கணும்னா, आपको कौन सा ब्रांड का चाहिए? आपको உங்களுக்கு कौन सा ब्रांड அப்படின்னா எந்த பிராண்ட் का चाहिए, எந்த பிராண்டோடையது வேண்டும். आपको कौन सा ब्रांड का चाहिए? कौन सा कंपनी का चाहिए? பிராண்ட் நீங்க கம்பெனின்ற பேர் வச்சும் மாத்திக்கலாம். आपको कौन सा ब्रांड का चाहिए? அடுத்தது, எத்தனை பீஸ் வேணும்? எத்தனை பீஸ் வேணும்? कितने पीस चाहिए? कितने पीस चाहिए? இப்ப நிறைய பொருட்கள வாங்கும்போது, 1 பீஸா, 2 பீஸா, 3 பீஸா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு நீங்க கித்னே பீஸ் चाहिए அப்படின்னு கேட்கலாம். கித்னேனா எவ்வளவு? பீஸ் चाहिएனா பீஸ் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், இதோட விலை ₹100. इसका दाम ₹100 है. इसका दाम ₹100 है. இஸ்கானா இதோடைய, தாம்னா விலை, ₹100 அப்படின்னா ₹100. ₹100 है, ₹100. इसका दाम இதோட விலை ₹100 है. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து ₹100ன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேணும்னா ₹200, ₹500 உங்க பொருளுடைய, நீங்க விற்கக்கூடிய பொருளுடைய விலை என்னவோ அதை நீங்க இதுல சொல்லிக்கலாம். इसका दाम ₹100 है. அடுத்தது, இது ஃபிக்ஸ்டு பிரைஸ். ஒருவேளை அவங்க பேரம் பேசுறாங்க, பார்கெயின் பண்றாங்க அப்படின்னா, வழக்கமா கடைக்காரவங்களுக்கு இந்த சென்டென்ஸ் தேவைப்படும். இல்லைங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு. ஏன் ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஹே அப்படின்னு சொன்னா போதும். ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஏவையும் ஹேவையும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல சேர்த்துக்கங்க. ஏ ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஹே, இது ஃபிக்ஸ்டு பிரைஸ். அடுத்தது, நீங்க எத்தனை பீஸ் எடுப்பீங்க, எத்தனை பீஸ் வாங்குவீங்க அப்படின்னா, ஆப் கித்னே பீஸ் லேங்கே, ஆப் கித்னே பீஸ் லேங்கே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பீஸ் வேணும்னு கேட்டிருந்தோம். அந்த விதத்துல வேணும்னா ஒரே கேள்விதான், 2 விதங்கள்ல கொடுத்திருக்கேன். எத்தனை பீஸ் வேணும்னா கித்னா பீஸ் செய்யன்னு கேட்டோம். அதே மாதிரி எத்தனை பீஸ் எடுப்பீங்க அப்படின்னா கித்னே பீஸ் லேங்கேன்னு கேக்குறோம். ஆப் அப்படிங்கிறது நீங்க, கித்னே பீஸ்னா எத்தனை பீஸ், லேங்கே அப்படின்னா எடுப்பீங்க. ஆப் கித்னே பீஸ் லேங்கே, ஆப் கித்னே பீஸ் லேங்கே. அதிகமா வாங்குனா தள்ளுபடி கிடைக்கும், அதிகமா வாங்குனா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். இது நான் தமிழ்ல எழுதியிருக்கிறது ரொம்ப சுத்த தமிழ் இருக்கிறதுனால, இது நம்ம பேச்சு வழக்கு தமிழ் கிடையாதே. அதே மாதிரி ஹிந்திலயும் இது பேச்சு வழக்கு ஹிந்தி கிடையாதோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஹி- இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் எல்லாமே நீங்க அப்படியே போய் பேசலாம். யாருமே அத ஆடா பார்க்க மாட்டாங்க, தனியா தெரியாது. அந்த மாதிரியான ஹிந்தி சென்டென்சஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஸோ இந்த தமிழ் சென்டென்ஸ் என்னன்னா, நிறைய வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது ஹிந்தில எப்படி சொல்லலாம்? ஜ்யாதா பீஸ் லேங்கே தோ छूट मिलेगी.
ஜியாதா பீஸ்னா நெறைய பீஸ். லேங்கே தோ அப்டின்னா எடுத்தீங்கன்னா, வாங்குனீங்கன்னா, छूट मिलेगी. छूटना डिस्काउंट, मिलेगी ना கிடைக்கும். ज्यादा पीस लेंगे तो छूट मिलेगी. ज्यादा पीस நெறைய பீஸ் लेंगे तो எடுத்தீங்கன்னா छूट डिस्काउंट मिलेगी கிடைக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதுல ஆஃபர் இருக்கு. इसमें ऑफर है. इसमें ऑफर है. इसमेंனா இதுல ஆஃபர் இருக்குன்னா ஆஃபர் है. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாங்க மார்க்கெட் ரேட் விட கம்மியா தரோம். हम मार्केट रेट से कम दे रहे हैं. हम நாங்க மார்க்கெட் ரேட் से மார்க்கெட் ரேட் விட கம்மின்னு நம்ம சொல்றோமா தமிழ்ல? அவங்க கம் சொல்றாங்க. கம் தே ரஹே ஹே அப்படின்னா கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். தே அப்படின்னா கொடுக்கிறது. தே ரஹே ஹே அப்படின்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஹம் மார்க்கெட் ரேட் சே கம் தே ரஹே ஹே. திரும்ப சொல்லி பாருங்க அப்பதான் வரும். முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்ப சொல்லி பாருங்க. ஹம் மார்க்கெட் ரேட் சே கம் தே ரஹே ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது மார்க்கெட்டை விட சீப்பா இருக்கு. சீப்பா இருக்கும். இது மார்க்கெட்டை விட மலிவானது அப்படின்னு சொல்லணும்னா ये मार्केट से सस्ता है. ये मार्केट से सस्ता है. சஸ்தானா சீப். விலை கம்மியா இருக்கிறது தான் சஸ்தான்னு சொல்லணும். இதுவே மெஹங்கான்னு சொன்னா காஸ்ட்லின்னு அர்த்தம். ஏ மார்க்கெட் சே சஸ்தா ஹே. இது மார்க்கெட்டை விட கம்மியான விலையில இருக்கு. மலிவானதா இருக்கு. ஏ மார்க்கெட் சே சஸ்தா ஹே. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் குறைக்கிறேன். தோடா கம் கர் दूंगा. கொஞ்சம் குறைக்கிறேன். தோடா கொஞ்சம் கம் கம்மி கர் दूंगा பண்ணிடுறேன் கம்மி பண்ணிடுறேன் அப்படிங்கிறது தான் தோடா கம் கர் दूंगा. தோடா கம் கர் दूंगा. அடுத்த சென்டென்ஸ் இது புது ஸ்டாக். ஸ்டாக் சொல்லுவோம் இல்லையா? புது பொருட்கள். இத மால் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையில சொல்லணும். ஏ நயா மால் ஹே. இது புது ஸ்டாக். ஏ நயா மால் ஹே. அடுத்த சென்டென்ஸ் இந்த மாடல் நிப்பாட்டிட்டாங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏ மாடல் பந்த் ஹோ கயா. ஏ மாடல் பந்த் ஹோ கயா. பந்துனா ஸ்டாப் நிறுத்துறது. பந்த் ஹோ கயானாக்க நிறுத்திட்டாங்க முடிச்சிட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம். ஏ மாடல் பந்த் ஹோ கயா. ஏ மாடல் பந்த் ஹோ கயா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது மிகவும் விற்பனையாகும் பொருள். இது நிறைய பேர் வாங்கக்கூடிய ரொம்ப விற்பனையாகக்கூடிய ஒரு பொருள். ये बहुत बिकने वाला सामान है. ये बहुत बिकने वाला सामान है. பிக் அப்படின்னா விற்பனையாகிறது. பிக்னே வாலா அப்படின்னா விற்பனையாகக்கூடிய சாமான்னா பொருள். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஏ இது बहुत ரொம்ப बिकने वाला விற்பனையாகக்கூடிய சாமான் है பொருள். ये बहुत बिकने वाला सामान है. இந்த கடைகள்லாம் சில நேரம் எழுதி போடுவாங்க ஃபாஸ்ட் செல்லிங், ஃபாஸ்ட் மூவிங், அதிகம் விற்பனையாகும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ये बहुत बिकने वाला सामान है அப்படின்னு சொல்லலாம். இது அதிக பேரால வாங்கப்படுற பொருள், நிறைய விற்பனையாகிற பொருள். அதனால இது நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இத பேக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கணும்னா ஏ பேக் கர்தும் அப்படின்னு கேட்கலாம். ஏ பேக் கர்தும். இத பேக் பண்ணட்டுமா? ஏ பேக் கர்தும். நெக்ஸ்ட் ஒன் இது ஒருவேளை கஸ்டமர் கேக்குறாங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்போ பார்சல் அனுப்புவீங்க? பார்சல் கப் தக் பேஜோகே. எப்பக்குள்ள அனுப்புவீங்க? நான் இன்னும் சரியா சொல்லணும்னா பார்சல் கப் தக் பேஜோகே அப்படின்னா பார்சலை எப்பக்குள்ள என்ன டைம்க்குள்ள அனுப்புவீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. பார்சல் கப் தக். கப்னா எப்பொழுது, கப் தக்னா எப்பக்குள்ள. பார்சல் கப் தக் பேஜோகே. பேஜ்னா அனுப்புவது. பேஜோகேனா அனுப்புவீங்க. பார்சல் கப் தக் பேஜோகே. பார்சல் எப்பக்குள்ள அனுப்புவீங்க. ஆர்டர் எப்ப வரும்? ஆர்டர் கப் ஆயேகா. ஆர்டர் கப் ஆயேகா. இத நீங்க கஸ்டமர் உங்ககிட்ட பேசும்போதும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். இன்னொரு நேரம் எப்படின்னா நீங்க ஒருத்தர்ட்ட இருந்து ஸ்டாக் வாங்குவீங்க இல்லையா? அப்போ கூட இந்த மாதிரியான சென்டென்சஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆர்டர் எப்ப வரும் அப்படின்னா ஆர்டர் கப் ஆயேகா. டெலிவரி நாளைக்கு ஆகிடும். டெலிவரி கல் ஹோ ஜாயேகி. டெலிவரி கல். கல்னா நாளைக்கு. ஹோ ஜாயேகி அப்படின்னா ஆகிடும். டெலிவரி
கல் ஹோ ஜாயேகி. சாயங்காலத்துக்குள்ள சென்றடைந்து விடும். போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லணும்னா, ஷாம் தக் பஹுஞ்ச் ஜாயேகா. ஷாம் தக் பहुंच जाएगा. இதுக்கு முன்னாடி கப் தக்னு ஒரு வார்த்தை படிச்சோம். கப் தக்னா எப்பக்குள்ள. இதே ஷாம் தக் அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ள. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இந்த தக்குடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தக்குனா உள்ள. ஷாம் தக் அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ள. பहुंच जाएगा அப்படின்னாக்க ரீச் ஆயிடும். पहुंच जाएगा ரீச் ஆயிடும். ஷாம் தக் पहुंच जाएगा சாயங்காலத்துக்குள்ள ரீச் ஆயிடும். ஷாம் தக் पहुंच जाएगा. ஒருவேளை ரெகுலர் கஸ்டமரா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த சென்டென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்காக ஒரு சிறப்பு டிஸ்கவுண்ட், சிறப்பு சலுகை எங்க கிட்ட இருக்கு, வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும்னு வச்சுக்கலாம். இத ஹிந்தில எப்படி சொல்றது? ஒண்ணொண்ணா பாருங்க. ஆப்கே லியே உங்களுக்காக, ஆப்கே லியே खास ऑफर, ஸ்பெஷல் ஆஃபர். आपके लिए खास ऑफर உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் रखा है வச்சிருக்கோம். आपके लिए खास ऑफर रखा है உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு இலவசமா டெலிவரி செஞ்சிடுறோம். இது மேபி ரெகுலர் கஸ்டமர் இல்லைன்னா ஒரு நல்ல கஸ்டமருக்கு நீங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள். आपके लिए ஃப்ரீ டெலிவரி देंगे. आपके लिए உங்களுக்காக ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி देंगे கொடுத்துருவோம். திரும்பவும் வாங்க, நம்ம கடைக்கு திரும்ப வாங்கன்ற மாதிரி சொல்லணும்னா फिर आइएன்னு சொன்னாலே போதும். फिर आइए. फिरனா மறுபடியும், आइएனா வாங்க, மீண்டும் வாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றீங்க, அது வீட்ல செய்யக்கூடிய பிசினஸா இருக்கலாம், இல்லன்னா கடைகள்ல இருக்கலாம், இல்லன்னா ஆன்லைன் பிசினஸா கூட இருக்கலாம். இப்ப நான் குடுத்த சென்டென்சஸ்ல இருந்து ஒரு 4 சென்டென்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா கூட அது ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு உங்க பர்சனல் நீடுக்கு, அதாவது நீங்க உங்க பிசினஸ்க்கு என்னென்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நார்த் இந்தியன்ஸ் கூட பேசுற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த ஹிந்தி சென்டென்சஸ்லாம் என்னன்றது எனக்கு ஹிந்தில சொல்ல தெரியல. ஆனா இதுதான் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி இதோட பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில பேசணும், இல்லனா ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி பிசினஸ் பீப்பிள் யார் உங்களுக்கு தெரியும்னாலும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ so much for watching.